Taste the Daily. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் துணை மேயர் ஜே ஸ்ரீனிவாசன் தலைமையில் பங்கேற்ற அதிமுகவினர் யார் அந்த சார் என்ற வாசகம் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். இரவு 7 மணி ஆகியும் விடுவிக்காததால் அதிமுகவினர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அனைவரும் விடுவிக்கப்பட்ட நிலையில் திமுக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டவாறு கலைந்து சென்றனர். திமுக அரசு காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூரில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதாகியுள்ள திமுக நிர்வாகி ஞானசேகரனை கண்டித்தும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை காவல்துறையினர் தடுக்க முயற்சித்ததால் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். தனியார் மண்டபத்தில் KC வீரமணி தலைமையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வளர்ச்சிக்கு காரணம் அவருடைய எளிமையா அல்லது சாதனையா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை நசுக்கும் செயல்களில் ஈடுபட்டு வரும் ஸ்டாலின் அரசின் அராஜக போக்கு மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 5 ஆண்டுகள் அவர் ஆட்சி காலம் முடிந்த பிறகு கூட எடப்பாடியார் கிராமம் முழுவதும் நல்லவர் என்று சொன்னார். ஆட்சி மாறி இருக்கலாம். ஆட்சி மாறிய காரணங்கள் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தவிர எடப்பாடியார் நல்லவர் அல்ல, இவர் ஆட்சி திறமையான ஆட்சி இல்லை என்பதை மக்கள் அந்த காலகட்டத்தில் அதை போன்ற தீர்ப்புகள் வழங்கவில்லை.